அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பாஜக இடையே நாளை மறுநாள் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெறவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, குறிப்பாக அதிமுக பாஜகவினுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது மறைமுகமாக நடைபெற்று வந்தாலும் கூட வருகின்ற 26ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள், குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேரில் சந்தித்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜகவினுடைய தொடர்ச்சியாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, அதே போல எல்முருகன், நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் அவ்வப்பொழுது குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தார்கள். ஆனால் இந்த நிலையில தொகுதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது எப்பொழுது கையெழுத்தாகும் என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும். அந்த வகையில வருகின்ற 26ஆம் தேதி பியூஷ் கோயல் குறிப்பாக தேர்தல் பணிமனை திறப்பதற்காக குறிப்பாக தமிழகம் வருகிறார். சென்னை வரக்கூடிய அவரை குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாகவும், குறிப்பாக அப்பொழுது இந்த கூட்டணி ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக அதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பா அதிமுகவினுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட பெரும்பாலான தொகுதிகள் குறிப்பாக பாஜக கேட்பதாக ஒரு தகவல்கள் சொல்லப்படுகிறது வெற்றி பெறக்கூடிய தொகுதியில். எனவே அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது உடனடியாக சுமூகமாக எட்டப்படுமா அப்படிங்கிற கேள்விதான் தற்போது நிலவி வருகிறது. எனவே வருகின்ற 26ஆம் தேதி அதிமுக பாஜகனுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக வெளியாகும் எதிர்பார்க்கலாம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.